குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 7. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் செல்லுதல். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியாக உட்காந்து ஒரு சூப்பரான கதை கேட்க போகிறோம். தேவன் அற்புதம் பண்ண கதை பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், போன கதையில் மோசே பயந்தப்போ யெகோவா தேவன் அவரோட கையில் இருந்த கோலை பாம்பா மாற்றியும் கையில் இருந்த குஷ்டரோகத்தை குணமாக்கியும் நிறைய அற்புதங்களை செஞ்சு காட்டி அவரை எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? தேவன் சொன்னபடியே மோசே மீதியான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு கிளம்பிட்டாரு. அவரோட வழியில் அவரோட அண்ணன் ஆரோனைய தேவன் அனுப்பி வச்சு மோசையோடு சேர்ந்து போக வச்சாங்க. மோசே தனக்கு தேவன் சொன்ன எல்லா விஷயங்களையும் செஞ்சு காட்டின அற்புதங்களையும் ஆரோன் கிட்ட சொன்னாராம். அப்புறம் 2 பேரும் எகிப்துக்கு போய் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பெரியவங்களை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டுட்டு எல்லார்கிட்டையும் தேவன் பண்ணதை சொன்னாங்க. தேவன் மோசே கிட்ட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் ஜனங்க கிட்ட சொல்லி அற்புதங்களையும் செஞ்சு காட்டினாரு. அதை பார்த்த உடனே ஜனங்க எல்லாரும் தேவன் நம்மளை கஷ்டங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு நம்பி தலை குனிந்து தேவனை ஆராதிச்சாங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் மோசேயும் ஆரோனும் எகிப்தோட பெரிய ராஜாவான பார்வோன் கிட்ட போனாங்க. அவங்க ராஜாவுக்கு முன்னாடி தைரியமாக போய் நின்று இஸ்ரேலோடைய தேவன் யெகோவா தேவன் சொல்கிறாருன்னு சொல்லி அவரோட ஜனங்க வனாந்திரத்தில் பண்டிகை கொண்டாட அவங்கள நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கொடுமைக்கார பார்வோன் ராஜா ரொம்ப கர்வமாக இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பவே மாட்டேன், இஸ்ரேல் ஜனங்களை அனுப்ப சொல்ல கர்த்தர் யார், எனக்கு அவரை யாருன்னே தெரியாதே, நான் ஜனங்களை அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு முரட்டுத்தனமாக சொல்லிட்டாராம். உடனே மோசேயும் ஆரோனும் ரொம்ப அடக்கமாக எங்களோட தேவன் எங்களை வந்து பார்த்தாரு, நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பயணம் செஞ்சு எங்களோட தேவனுக்கு பலி கொடுக்கணும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் பார்வோனும் நீங்கள் 2 பேரும் ஜனங்க வேலை செய்ய விடாமல் ரொம்ப கெடுக்கிறீங்க அப்படின்னு பழி போட்டு அவங்கள துரத்து விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே இஸ்ரேல் ஜனங்களை இன்னும் கஷ்டப்படுத்த ஒரு கொடுமையான உத்தரவு போட்டாராம். அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கல் செய்யறதுக்கு தேவையான எல்லா வைக்கோலையும் எகிப்தியரிலே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் பார்வோன் இனிமேல் இவங்களுக்கு வைக்கோலே நீங்கள் கொடுக்கக்கூடாது, இவங்களே போய் வைக்கோலை தேடி எடுத்துக்கிட்டோம், ஆனால் எப்பவும் செய்கிற அதே செங்கலில் ஒன்று கூட குறையாமல் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் சோம்பேறியாக இருக்கிறதுனால தானே தேவனை கும்பிட போகிறோம் அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. செல்லக்குட்டிங்களா, பார்வோன் ராஜா ஜனங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுத்தின இந்த விஷயம் பின்னாடி நடக்க போகிற ஒரு பெரிய திட்டத்தோட அடையாளம்தான். இந்த உலகத்தோட அதிபதியான சாத்தான் மனுஷங்களை கஷ்டத்துலேயும் பாவத்துலேயும் பூட்டி வைக்க நினைக்கிறான். ஆனால் யெகோவா தேவன் அவரோட பெரிய வல்லமையினால் ஜனங்களை எப்படி சூப்பராக விடுவிக்க போகிறாருன்றத இது நமக்கு முன்கூட்டியே காட்டுது. இந்த கதையிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கலாம் குட்டீஸ். அது என்ன பாடம் தெரியுமா? நம்ம தேவன் சொல்கிறபடி நடக்கும்போது ஆரம்பத்தில் சில தடைகளும் சில கஷ்டங்களும் வரலாம், உலகத்தில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக கூட வரலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய வல்லமையும் அவரோட வாக்குறுதிகளையும் முழுசாக நம்பணும். ஒரு அப்பா தன் பிள்ளைகளோட கஷ்டங்களை பார்த்து கடைசியில் அவங்கள ஜெயிக்க வைக்கிறது மாதிரி யெகோவா தேவனும் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற அவரோட பெரிய திட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி பயமில்லாமல் விசுவாசத்தோடு நின்ன மோசேயோட தைரியத்தையும் இஸ்ரேல் ஜனங்களை எப்பவும் மறக்காத தேவனுடைய மாறாத அன்பையும் நினச்சி பாருங்க. தேவனுடைய பெரிய அன்பு உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் எப்போவுமே பாதுகாக்கும்.
அந்த நிம்மதியில் நீங்கள் இன்றைக்கி நல்லா தூங்கலாம் என் செல்லம். தேவன் உங்களை எப்போவுமே ஆசீர்வதிக்கட்டும். என் குட்டி செல்லமே, தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு குட்டி ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம். பைபிளில் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 27லிருந்து 31 வசனங்கள், யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள். இது எல்லாத்தையும் உங்கள் சத்திய கதைகள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. மோசேயும் ஆரோனும் எப்படி பார்வோன் ராஜா முன்னாடி தைரியமாக பேசினாங்க, பார்வோன் எப்படி அவங்க வேலையை கஷ்டமாக்குனாரு அப்படின்ற எல்லா கதையும் இது விவரமாக உங்களுக்கு சொல்லும். இந்த வசனங்களை உங்களோட குட்டி ஹார்ட்டுக்குள்ளே பத்திரமாக சேமித்து வைங்க. நாளைக்கு ஆரோனின் கோல் சர்ப்பமாதல் அப்படின்ற தலைப்பில் ஒரு சூப்பரான கதை பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ தூங்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சரியாக யோசிச்சு தாங்க. நம்ம தேவன்கிட்ட எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான், நன்றி சொல்லிட்டு தான் தூங்கணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா தூங்கு என் செல்லமே. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட். காட் பிளஸ் யூ.